அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். ஏசாயா 45:2 வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். ஆண்டவர் நமக்கு முன்னே போகிறவர், நம்முடைய தடைகளை நீக்கி போடுகிறவர். அவர் உங்களுக்கு முன்னே செல்வார். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக 40 ஆண்டுகள் பகலில் மேகஸ்தம்பத்திலும் இரவில் அக்னி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். எல்லா தடைகளையும் கர்த்தர் நீக்கி போட்டார். இன்றைக்கும் கூட ஆண்டவர் உங்களுக்கு முன்னே செல்கிறார். ஆமேன், ஹல்லேலூயா. அவர் உங்களுக்கு முன்னாக போய் உங்களுக்கு கொணலாயிருக்கிற எல்லாவற்றையும் ஆண்டவர் செம்மையாக மாற்றுவார். இதை உங்களுடைய கண்கள் காணும்படியாக ஆண்டவர் செய்வார். இந்த காரியங்கள் கொணலாக இருக்குதே, என்னுடைய வாழ்க்கையில் இந்த காரியங்கள் சவாலாக இருக்குதே, இந்த காரியங்கள் எனக்கு பிரச்சனையாக இருக்குதே அப்படின்னு சொல்லி நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அங்கே ஒரு சவாலுள்ள காரியம் இருக்கிறதென்று உங்களுக்கு தெரியும். ஆனால் தைரியம் நீங்கள் கொள்ளுங்க. அதை எப்படி நம்ம மாற்ற போகிறோம், இந்த போராட்டம் எப்படி நீங்க போகுது, என் வாழ்க்கையில் இந்த காரியங்கள் எப்படி நீங்க போகுதுன்னு எனக்கு தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. ஆனால் நம்முடைய ஆண்டவர் கோணலை செவ்வையாக மாற்றுகிற தேவன். இஸ்ரவேல் ஜனங்களை 40 ஆண்டுகள் கர்த்தர் முன்னே சென்று இவர்களை பாதுகாத்து ஒரு வனாந்தரத்திலே ஆண்டவர் ஆச்சரியமாய் வழியை உண்டாக்கி நடத்தினாரே. இன்றைக்கு ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். உங்களுக்கு முன்பாக செங்கடல் இருந்தாலும் அதிலே ஒரு வழியை உண்டாக்குவார். உங்களுக்கு முன்பாக யோர்தான் இருந்தாலும் அதை இரண்டாக பின்னிட்டு போக ஓடும்படியான காரியங்களை செய்வார். உங்களுக்கு முன்பாக எரிகோ மதில் இருந்தாலும் அவைகள் இடிந்து விழும்படி கர்த்தர் அற்புதம் செய்வார். ஆமேன். இன்றைக்கு நீங்கள் நம்புங்க பிரியமானவர்களே. உங்களுடைய வாழ்க்கையில் எத்தனையோ தடைகள் இருக்கலாம். என் வாழ்க்கையில் நான் எதையோ செய்யணும்னு நினைக்கிறேன், ஆனால் எல்லாமே தடையாகுதே அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிங்களா? ஆண்டவரை உங்களுக்கு முன்பாக நிறுத்துங்க. ஆமேன், ஹல்லேலூயா. அன்றைக்கு எலியாவை எலிசா பின்பற்றினான், ரூத் நகோமியை பின்பற்றினான். இப்படி அவங்கெல்லாம் பின்பற்றினவங்க எல்லாருமே அவங்க ஒரு நல்ல மேன்மையான ஸ்தானத்தை அடையாமல் போகவே இல்லை. இன்றைக்கு நம்ம ஆண்டவரை பின்பற்றும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவரை பின்பற்றும்படி தேவன் நமக்கு நல்ல தருணங்களை கொடுக்கிறார். ஸோ ஒவ்வொரு நாளும் கர்த்தரையே நாம் பின்பற்றும் போது கர்த்தர் நமக்கு முன்னே போகிறபடியினால் ஆண்டவர் ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டார். நாம் ஒருபோதும் தோற்று போக மாட்டோம். நாம் ஒருபோதும் தலை குனிந்து போக மாட்டோம். நீங்கள் ஒருவேளை சில காரியங்களை குறித்து பயந்து கொண்டிருக்கலாம். என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது, உடல்நிலை ஆரோக்கியம் குறைபட்டு காணப்படுகிறது, இது என்னாகுமோ, டாக்டர்ஸ் ரிப்போர்ட்லாம் வித்தியாசமாக இருக்குதே அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? உங்களுடைய சரீரத்தில் கூட ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். உங்களுக்குள் இருக்கிற கோணலானவைகளை கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். ஆமேன். இப்போ பார்த்தீங்கன்னா, பேதுரு சிறைச்சாலையை விட்டு வெளியே வரும்படி ஒரு தூதன் அவனை எழுப்பி கொண்டு வரும்போது அந்த சிறைச்சாலை கதவுகள் தானாய் திறவுண்டது. அந்த இருப்பு கதவுகள் அது ஒரு பெரிய இன்றைக்கு ஒரு பெரிய இருப்பு கதவாக இருந்தால் கூட ஆண்டவர் உங்களுக்காக அதை திறப்பார். ஆமேன். உங்களுக்கு முன்பாக இருக்கிற எல்லா காரியங்களையும் கர்த்தர் நீக்கி உங்களுக்கு வழியை உண்டாக்குவார். ஆமேன். நீங்கள் தடையின்றி முன்னேறி செல்லும்படி எந்த காரியத்தை குறித்து கலங்குறீங்களோ அந்த காரியத்தில் கர்த்தர் உங்களுக்கு முன்னாக போகிறபடினால் தடையில்லாமல் அந்த காரியங்களை சுதந்திரித்துக் கொள்வீர்கள். அதில் அவர் சொல்லும்போது கோணலானவைகளை செவ்வையாக்குவேன்னு சொல்லிட்டு அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் கொடுக்கும்படி இருப்பு தாழ்பாள்களை முறிப்பாராம், வெண்கல கதவுகளை உடைப்பாராம். ஆமீன். இன்றைக்கும் கூட கர்த்தர் நமக்காக மறைந்திருக்கிற பொக்கிஷங்களை, மறைந்திருக்கிற இன்னும் நம்முடைய கண்கள் காணாத நன்மைகளை, இன்னும் நம்முடைய கண்கள் காணாத உயர்வுகளை என் ஆண்டவர் வெண்கல கதவுகளை உடைத்து நமக்கு கொடுக்க போகிறார். நமக்கு கலங்காதிருங்கள். ஆண்டவரை நோக்கி பார்ப்போம், நாம் ஜெபிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நாம் ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. நீர் எங்களுக்கு முன்பாக செல்லுகிறபடியால் ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். நிறைய பாதைகளிலே வழி தெரியாமல் திகைக்கிற எங்களுக்கு தானாக ஒரு வழியை திறப்பீரப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். இருள் மாறி எங்களுடைய குடும்பங்களில் வெளிச்சம் உண்டாகுமே தகப்பனே. நாங்கள் ஆண்டவரே தடையின்றி முன்னே செல்லும்படி நீர் எல்லாவற்றையும் எங்களுக்கு முன்பாக போய் கோணலானவைகளை செவ்வையாக்குகிறபடியால் துதிக்கிறோம். உடைய பிள்ளைகள் எதையெல்லாம் நினைத்து
கலங்கி கொண்டிருக்கிறார்களோ அவைகளை எல்லாம் கர்த்தர் மாற்றி ஆண்டவரே ஒரு பெரிய விடுதலை கொடுத்து சந்தோஷப்படுத்த போறீங்க. பாமுக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்கள் கலங்குகிற காரியங்கள், போராட்டங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் இன்றைக்கு நீக்கப் போகிறார். நீங்கள் சந்தோஷமாக இருப்பீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.